Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில்லை உங்க மொபைல்ல எப்படி பே பண்ணலாம், கூடவே ஒன்றுக்கும் மேற்பட்ட இபி கனெக்ஷனுடைய கன்சியூமர் நம்பரை இந்த ஒரே அப்ளிகேஷன்ல எப்படி ஆட் பண்ணி வைக்கலாம், ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்ல தமிழ்நாடு அரசு மானிய தொகையா எவ்வளவு அமௌண்ட் மைனஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸில் TNEB அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். TANGEDCO Mobile App Official இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் அப் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் யுவர் கன்சியூமர் நம்பர். உங்களுடைய கன்சியூமர் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். இந்த கன்சியூமர் நம்பர்ல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் உங்களுடைய ரீஜன் கோட், அதற்கு அடுத்து 3 டிஜிட் உங்களுடைய செக்ஷன் கோட், அடுத்து வருகிற 3 டிஜிட் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கோட், லாஸ்ட் 3 டிஜிட் தான் உங்களுடைய மின் இணைப்பு எண். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல செக் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ப்ளீஸ் செக் அண்ட் கன்ஃபார்ம் யுவர் டீடைல்ஸ். இந்த கனெக்ஷன் யாருடைய பெயர்ல எந்த அட்ரஸ்ல இருக்குதோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல ஷோ ஆகும். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இதுல கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வைக்க விரும்புறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் செட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு. சேம் பாஸ்வேர்டை அகைன் இதில் என்டர் பண்ணுங்க. அடுத்து இமெயில். உங்களுடைய இமெயில் அட்ரஸை இதில் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. எல்லா டீட்டெயிலும் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் ரிஜிஸ்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி ஆக்டிவேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்டு. யூசர் நேம்ல அகைன் உங்களுடைய கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு இதில் செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதில் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். செட் அ 4 டிஜிட் பின் டு ப்ரொடெக்ட் யுவர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை அடுத்தடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது 4 டிஜிட் பின்னை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த 4 டிஜிட் பின்னா நீங்கள் என்ன நம்பரை செட் பண்ண விரும்புறீங்களோ அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. கன்ஃபார்ம் யுவர் பின். அகைன் 4 டிஜிட் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் செட் பின் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. யுவர் ஆப் லாக் ஹேஸ் பீன் செட். அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குயிக் பே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய கன்சியூமர் நம்பரை இதில் என்டர் பண்ணி செக் பண்ணுங்க. இந்த கனெக்ஷன் யாருடைய பெயரில் எந்த அட்ரஸில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இதில் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பில் பேமெண்ட். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கன்சியூமர் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா பில் மந்த் அண்ட் இயர், எந்த இயரில் எந்த மந்த்துக்கான பில்லோ அது இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிசி சார்ஜ், உங்களுடைய பில் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். அடுத்து இதில் வியூ யூசேஜ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கடந்த மாதங்களில் நீங்கள் என்னென்ன டேட்டில் பே பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பக்கத்திலேயே உங்களுக்கான சப்சிடி அமௌண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ மைனஸ் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸையும் அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் மை யூசேஜ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதம் நீங்கள் எந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்க, கூடவே நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸையும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா மை பில்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய கரண்ட் பில் மட்டும் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். இதில் சூஸ் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த மோடில் பே பண்ண விரும்புறீங்களோ அந்த மோடை இதில் செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கன்ஃபார்ம் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பில் பேமெண்ட்.
உங்களுடைய கன்சூமர் நம்பர் எந்த மந்த்துக்கு நீங்க பே பண்றீங்களோ அந்த மந்த் அண்ட் இயர், பேமெண்ட் டைப், பில் அமௌண்ட் எல்லாமே இதுல டிஸ்ப்ளே ஆகும். கீழே பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீட் த அபவ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அக்ரி டு பே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல மேக் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். நீங்க எந்த பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணிருந்தீங்களோ அதனுடைய டீடைல்ஸ் இதுல என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். ஒன்ஸ் உங்களுடைய டீடைலை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அகைன் இதுல சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதுல என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Payment success. Your transaction is processed successfully. Please note down the receipt number for future reference. உங்களுடைய பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் ஆயிருச்சு. இந்த பேமெண்ட் உடைய ரிசிப்ட் நீங்க செக் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா வியூ ரிசிப்ட் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க இன்னொரு நம்பருக்கு பேமெண்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா பே அனதர் பில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் போறதுக்கு மை அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நான் இதுல வியூ ரிசிப்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். பில் ரிசிப்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிசிப்ட் நம்பர், இந்த ரிசிப்டுக்கான நம்பரை டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க. அடுத்து டிரான்சாக்ஷன் நம்பர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்சூமர் நேம், இந்த கனெக்ஷன் யாருடைய பேர்ல இருக்குதோ அவங்களுடைய நேம் இதுல டிஸ்ப்ளே ஆகும். அதற்கடுத்து கன்சூமர் நம்பர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பில் மந்த் அண்ட் இயர், எந்த வருடம் எந்த மந்த்துக்கு நீங்க பே பண்ணீங்களோ அதனுடைய டீடைல்ஸ் இதுல கொடுத்திருப்பாங்க. அடுத்து பேமெண்ட் டேட், எந்த டேட்ல எந்த டைம்ல இந்த பேமெண்ட் நீங்க பே பண்ணீங்களோ அதனுடைய டீடைல்ஸ் இதுல டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மானிய தொகை தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ அதனுடைய டீடைல்ஸ் இதுல கொடுத்திருப்பாங்க. ஓல்டு சப்சிடி 50 ரூபாய், நியூ சப்சிடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ, அதனுடைய அமௌண்ட் 250. ஸோ டோட்டல் சப்சிடி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். நெட் பேமெண்ட் நீங்கள் கட்டக்கூடிய பேமெண்ட் 260 ரூபாய். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டைப், எந்த மோட் வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ அதனுடைய டீடைல்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஷேர் ரிசிப்ட், இந்த பட்டனை பயன்படுத்தி இந்த பில் பேமெண்ட்டை யாருக்காவது ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்து இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜுக்கு வாங்க. ஹோம் பேஜில் மை கன்சூமர்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இபி கனெக்ஷனை இந்த ஒரே அப்ளிகேஷன்ல ஆட் பண்ணி வைக்கலாம். அதற்காக கன்சூமர் நம்பர் மட்டும் தேவைப்படும். கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ஐகான் இருக்கும், இந்த ஐகானை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஆட் நியூ சர்வீஸ் நம்பர், ரெண்டாவது கன்சூமர் நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல செக் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த இபி கனெக்ஷன் யாருடைய பெயர்ல எந்த அட்ரஸ்ல இருக்குதோ அந்த டீடைல்ஸ் இதுல ஷோ ஆகும். பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் லைவ், இதுல கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் ஓபன் ஆகும். ஆட் கன்சூமர் நம்பர் ஹேஸ் பீன் ஆடட், டேப் ஓகே டு ரெஃப்ரெஷ் யுவர் குரூப் லிஸ்ட், இதுல ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கனெக்ஷன் நம்பர் டிஸ்பிளே ஆகும். ரெண்டாவதா நீங்க எந்த நம்பர் இப்போ ஆட் பண்ணீங்களோ அந்த நம்பரையும் இதில் டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷனுக்கான பில் பேமெண்ட்டையும் இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. கழிந்த மாதங்களில் எந்தெந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணீங்களோ அதனுடைய டீடைல்ஸ் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடவே உங்களுக்கான சப்சிடி அமௌண்ட்டாக தமிழ்நாடு அரசு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதனுடைய டீடைல்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் மை யூசேஜ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. டாப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதனுடைய டீடைல்ஸை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரே அப்ளிகேஷனில் ஒன்றுக்கு மேற்பட்ட இபி சர்வீஸ் கனெக்ஷனை நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். அடுத்து இதில் பில் கால்குலேட்டர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த யூனிட்டை பயன்படுத்தி உங்களுக்கான பேமெண்ட் எவ்வளவோ அதை நீங்களே கால்குலேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாரிஃப், இதில் கிளிக் பண்ணி டொமஸ்டிக் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து பில்லிங் சைக்கிள் பை டிஃபால்ட்டாக பை மந்த்லி தான் இருக்கும், இதில் எந்த ஒரு சேஞ்சிங் பண்ண வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சூம்டு யூனிட், நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சூம் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸை இதில் என்டர் பண்ணுங்க. நான் இதில் 500 என்டர் பண்ணுறேன். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் கால்குலேட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கன்சூம்டு யூனிட் 500, டோட்டல் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400. இதில் சப்சிடியாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஓல்டு சப்சிடிக்கு 50 ரூபாய், கரண்ட் சார்ஜ் 1350. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக 30 ரூபாய் கட் பண்ணுறாங்க. அதற்கு கீழே நியூ சப்சிடி புதிய மானிய தொகை 250. ஸோ ஃபைனலாக நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1130 ரூபாய். இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணீங்களோ அந்த நம்பரிங்கை பயன்படுத்தி உங்களுக்கான மானிய தொகை உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் செக் டிரான்சாக்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் கன்சூமர் நம்பர், நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பரை ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் எல்லாமே இதுல டிஸ்ப்ளே ஆகும். எந்த நம்பருக்கு நீங்க டிரான்சாக்ஷன் டீடைல் செக் பண்ண விரும்புறீங்களோ அந்த நம்பரை இதுல செலக்ட் பண்ணுங்க. அடுத்து டிரான்சாக்ஷன் மந்த், உங்களுக்கான மந்த்தை இதுல செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணி இதுல ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து செக் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். உங்களுடைய ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மை ஃபீட்பேக் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். பில்லிங் சர்வீஸ், பேமெண்ட் சர்வீஸ், கஸ்டமர் சப்போர்ட், ரீஃபண்ட் ரிலேட்டட், வெப்சைட், மொபைல் அவைலபிலிட்டி. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதனுடைய ஃபீட்பேக்கை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க சப்மிட் பண்ணலாம். அடுத்து இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜுக்கு வாங்க. உங்களுடைய ரீஜன் கோடை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு கார்னர்ல உள்ள 3 டேஷை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல FAQ frequently asked question இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதுல மூன்றாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா to which region do I belong இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். தமிழ்நாடுல மொத்தம் 9 ரீஜனா டிவைட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். 01 கோட் பாத்தீங்கன்னா சென்னை நார்த், 02 விழுப்புரம், 03 கோயம்புத்தூர், 04 ஈரோடு, 05 மதுரை, 06 திருச்சி, 07 திருநெல்வேலி, 08 வேலூர், 09 சென்னை சவுத். ஸோ கன்சியூமர் நம்பர்ல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் கோடு தான் அப்ளை ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுடைய ரீஜன் கோடை நீங்க தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் நம்பர், டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர், கன்சியூமர் நம்பர் எல்லாமே உங்களுடைய ப்ரீவியஸ் இபி பில்ல கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய மின் கட்டண அட்டையில தெளிவாக எழுதியிருப்பாங்க. அது மூலமா உங்களுடைய கன்சியூமர் நம்பரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி எந்த ஒரு கனெக்ஷனுக்கான இபி பில்லை உங்களுடைய மொபைல்லே நீங்க பே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.